Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. 20 years of field இருக்காங்க. Experienced faculty, free uniform, notebooks, hostel, படிக்கும்போது part time job வேற. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. திட்டமிட்டே அதிமுகவை தாவேக்கு அழித்து விட்டதா? அவங்களை அழிக்கிறதுக்காக வந்த கூட்டம் அல்ல. முதல் நாள் முதல் மாநாட்டில் ரொம்ப தெளிவான ஒரு உரையில் சொல்லிட்டார். அது எத்தனை முறை நீங்கள் அதிமுகன்றது அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுவதற்கே முடியாத ஒரு கட்சி தமிழக மக்களை எப்படி காப்பாற்ற போகுதுன்னு இப்பவும் சொல்கிற ஒரு கட்சியில் இருப்பதும் அங்கேருந்து மாறுவதும் அவர்களுடைய உரிமை. அது ஜனநாயக அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சுதந்திரம். 100 ஆண்டு கட்சிகளுக்கு மிகப்பெரிய கேள்வியும் பயத்தையும் அச்சத்தையும் உருவாக்கியிருக்கு. உங்களுக்கு 35 விழுக்காடு மக்கள் தான் உங்களுக்கு ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க, 65 விழுக்காடு உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு சொன்னவர், இவங்களுக்கு 30% மக்கள் ஆதரவு தெரிவித்தவங்க 24 பேரோட கூட்டணி சேர்ந்து 25 பேரை வச்சு கூட்டணியாக நீங்கள் ஒரு கட்சியை வச்சிங்க. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். சார் வணக்கம் சார். வாழ்த்துக்கள். சில அதிமுக கட்சி இப்போ அடிப்படையில் ரொம்ப அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பலர் திமுகலையும் பலர் தாவேக்காலையும் இணைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஆமாம் இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே போய்கிட்டு இருக்கு. திமுகவுக்கு எதிராக தாவேக்காங்கிறது எல்லா மேடைகளையும் முதல்வர் பேசுகிறாரு. இப்போ அதிமுக அழிவை நோக்கி போகிறதுன்னு நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ அதிமுக இடத்துல தாவேக்கா முழுமையாக வந்துருச்சுன்னு ஆதவும் பேசிகிட்டு இருக்காரு. அதுதான் நிலவரமா? அதாவது திட்டமிட்டே அதிமுகவை தாவேக்கு அழித்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. யாரையும் அவங்களை அழிக்கிறதுக்காக வந்த கூட்டம் அல்ல. பாசிசவாதிகளையும் ஊழல்வாதியும் எதிர்த்த கூட்டம் தான் கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். முதல் நாள் முதல் மாநாட்டில் ரொம்ப தெளிவான ஒரு உரையில் சொல்லிட்டார். அது எத்தனை முறை நீங்கள் போட்டு கேட்டாலும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு அதில் பதில் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் பாசிசவாதிகளை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அதில் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் ஆகலை. எங்களுக்கு போதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லைன்னும் போது அந்த பக்கம் அவர்கள்ட்ட போய் யாருமே நிற்கலை. புரியுதுங்களா? அவங்க எல்லாருமே வந்துட்டாங்கன்னா பார்த்தீங்களா 25 பேர் வந்துட்டாங்க, 14 பேருக்கு அமைச்சரவை கொடுக்க போகிறாங்க, அது 1000 விமர்சனங்கள் வந்தது. ஏதாவது ஒன்று நடந்ததா? அன்னையிலேருந்து இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் என்ன போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், எதுவாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்குது, திறன்பட பண்ணிக்கிட்டு இருக்குது. அதற்கான வேலைகள் முன்னெடுத்து போய்கிட்டு இருக்குது. ஒரு மக்களாட்சி நிச்சயமாக நடக்கக்கூடியது மக்களாட்சி தான் சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றணுன்றதான் தமிழக முதல்வருடைய மிகப்பெரிய ஒரு சீரிய பணியாக இருக்குது. அதை நோக்கி தான் எல்லாருமே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடிக்கு எதிராக ஒரு அணி தவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அதுலேருந்து சிலர் மீண்டும் எடப்பாடி கிட்ட போயிட்டாங்க. ஒரு சிலர் முக்கியமான இப்போ CV சண்முகமாக இருக்கட்டும், விஜயபாஸ்கராக இருக்கட்டும், இந்த இருவர் மட்டுமே அந்த பக்கமும் போகலை, வேறு எந்த கட்சியிலும் இணையலை. தாவேக்காவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, தாவேக்காவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொன்னால் இப்போவும் சொல்கிற ஒரு கட்சியில் இருப்பதும் அங்கேருந்து மாறுவதும் அவர்களுடைய உரிமை. புரியுதுங்களா? அது ஜனநாயக அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சுதந்திரம். அது அவங்கள வராதிங்கன்னு சொல்வதற்கும் நீங்கள் அங்கேயே தான் இருக்கணும்னு கட்டாயப்படுத்துவதற்கும் யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. புரியுதுங்களா? அவங்க இப்போ வந்திருக்கிறவங்களும் 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு அந்த ஜனநாயக உரிமை இருக்குது. அதனால் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இருந்துக்கிட்டே ஆதரவு கொடுக்கும்போது 1000 விமர்சனங்கள் வரும்போது அவங்க ராஜினாமா செஞ்சுட்டு ஆதரவு கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ அடிப்படை உறுப்பினரை தான் நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கீங்களே தவிர்த்து இருக்கக்கூடிய இடத்துலேயே உட்காந்துக்கிட்டு எந்த ஆதரவும் உங்களுக்கு தரல. அப்போது தாவேக்கா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் நேரடியான போட்டி இங்கே வேறு யாருக்கும் கிடையாதுன்னு சொன்னார். அப்படியெல்லாம் கிடையாதுன்னு எடப்பாடி போகிற இடங்கள் பூரா இடத்துலையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதற்கான பதில் இன்றைக்கி கிடச்சிருக்குது. நானும் பல இடத்துல நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதிமுகன்றது அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுவதற்கே முடியாத ஒரு கட்சி தமிழக மக்களை எப்படி காப்பாற்ற போகுதுன்ற கேள்வி எழுப்பு. இப்போ பல இடங்களில் தாவேக்காவில் உட்கட்சி பூசல்லாம் இருக்குது. இப்போ வேறு கட்சியிலேருந்து மாற்று கட்சியெலாம் இணைகிறாங்க. இப்போ அவர்களுக்கெல்லாம் என்ன, இப்போ பழைய நிர்வாகிகளுக்கே பல இடங்களில் பொறுப்பு போடலைங்கிற ஒரு இஷ்யூலாம் இருக்குது. இப்போ வந்தவர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுப்பீங்க? என்ன மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் உருவாகும்? ஏன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு திரும்பி அதுலேருந்து ஏன் அரவணைத்துக்கணுங்கிற ஒரு பொதுவான கேள்வி வைக்கப்படுது. இல்லை, ஏன் அரவணைக்க கூடாதுன்ற ஒரு பொதுவான கேள்வி இருக்கு. நீங்க தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. திமுக ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் கட்சின்னு குற்றச்சாட்டு வச்சுட்டு இப்போ ஊழல் கட்சியில் இருக்கிறவங்க தாவேக்கால இணையலாமா? இல்லை, நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ ராசாவும் துரைமுருகனும் RS பாரதியும் பொன்முடியும் இவங்கெல்லாம் இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர்னால்
30 ஆண்டுகளுக்கு முன்னாடி யார் செயலாளர்களோ அவர்கள் தான் இன்றைக்கி மாவட்ட செயலாளர்னா இவர்களும் ஒன்றான்னு கேட்குறேன். கடைகோடியில் இருக்கக்கூடியவர்களும் அவர்களும் ஒன்றான்னு கேட்குறேன். இல்லையே. அப்போ அவர்களுக்கான ஜனநாயகம் அங்கே இல்லைல்ல, அவர்களுக்கான அரசியல் அங்கே இல்லைல்ல. அந்த அரசியலை கொடுக்குறவர் தானே இருக்கிறாரு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 40 ஆண்டுகள் அரசியல் களத்தில் இருக்கிறாரு. 28 ஆண்டுகள் ஓட்டு அரசியலில் பயணிக்கிறாரு. இந்த ஓட்டு அரசியலில் பயணிக்கும் போது இன்றைக்கி அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கிறது தமிழக வெற்றி கழகம் தானே கொடுத்த அழகு பார்த்துருக்குது. இதை ஏன் அரவணைக்கக்கூடாது? இதை அரவணைக்கணுமா இல்லையா, புறந்தள்ளணுமா? இப்போ அவர்களை அரவணைச்சதை யாசர் வந்து ஜனநாயகம்ன்றாரா எதிர்ன்றாரா? இல்லை, இந்த கேள்வியே நான் மக்கள் பொதுவாக சமூக வலைத்தளங்கள் வைக்கிறாங்க. இல்லை, அந்த கேள்வி தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஆரோக்கியமானு கேட்குறேன். நான் ஆரோக்கியம் தான் சொல்கிறேன். அப்போது இப்பேற்பட்டவர்கள் தீய சக்தி ஒழிக்கப்படணுன்றதில் அவங்களும் அந்த பங்களிப்பை கொடுக்கணும் தயாராக இருக்கிறாங்க. அதுக்காக வராங்க. அவங்கள வரவேற்பதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். இப்போ அதே போல் இந்த ஆட்சி தொடருமா தொடராதுங்கிற பல கேள்விகள் வந்து பலர் வைத்தாலும் காங்கிரஸுடைய மூத்த தலைவர் ப. சிதம்பரம் வந்து சொல்கிறாரு அந்த 5 ஆண்டுகள் நிச்சயமாக நீடிக்குங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாரு. ப. சிதம்பரம் முதல்வரையும் சந்தித்து வந்துட்டு இருந்தார். இப்போது காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டம் நடந்துச்சு, இந்தியா கூட்டணிக்கான கூட்டம். அதில் தாவேக்காவுக்கு அழைப்பு கொடுக்கலன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அழைப்பு கொடுக்கலையா இல்லை தாவேக்கா பங்கேற்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம அதிகாரப்பூர்வ கூட்டணின்னு அறிவிச்சிட்டாங்க. இல்லை, நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது நடக்கக்கூடியது இந்திய கூட்டணியினுடைய கூட்டம் தான் நடக்குது. அந்த கூட்டணியில் தாவேக்கா இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா அது இப்போ இல்லை, போன தேர்தலில் போடப்பட்ட கூட்டணி இல்லையா? அந்த கூட்டணியில் நாங்கள் இடமே பெறாதப்போ எங்களுக்கு எப்படி அழைப்பு கொடுப்பாங்க இல்லையா? அது இதுக்கப்புறம் வந்து திரும்ப ரீஸ்ட்ரக்சர் ஆகும். அப்போ அந்த இடத்துல பங்கு கொள்வதும் அதுக்கு அடுத்த கூட்டத்தில் பங்கு எடுப்பதும் அது வந்து அதுதான் நிலைப்பாடாக இருக்குமே தவிர்த்து இன்றைக்கி வந்து திமுக ஏன் போகலைன்னா இப்போ இருக்கக்கூடிய கட்சியை போய் பங்கு எடுத்துக்கலையே. புரியுதுங்களா? அந்த ஏற்கனவே இருந்த, அதாவது திமுகவோடு அவங்க இருக்கும்போது இதுதான் அந்த இந்தியா கூட்டணி அலைன்ஸ் உருவாச்சு. அந்த கூட்டணியில் அப்போ தாவேக்கான்ற கட்சியே கிடையாது, இன்றைக்கி தான் உருவாகிருக்கு. உருவாகியோ அன்னைக்கு இருந்தாலோ இல்லை தாவேக்கா வந்து முறைப்படியோ காங்கிரஸ் முறைப்படியோ அந்த கூட்டணியிலேருந்து திமுக வெளியே போயிடுச்சு, நாங்கள் உள்ளே வந்திருக்கோன்றதை 2 பேரும் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு அழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இது வந்து கேள்வி எடுக்கலாம், பதில் சொல்லலாம். இங்கே அந்த மாதிரி எந்த விஷயமே நடக்கலை. இப்போ பொதுவாக தாவேக்கா வெற்றி பெற்றதும் இப்போ திமுகவில் வந்து கருத்து கேட்புக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலும் நிர்வாகிகள் வந்து திமுக இனிமேல் வந்து தனிச்சு தான் நம்ம போட்டிடணும், யாரும் கூட்டணிக்கு வேண்டாம், தனித்து களம் ஆடுவாங்களா? அது சாத்தியமா? தாவேக்கா போன்று ஒரு பெரிய மேஜிக் திமுகவால் நிகழ்த்த முடியுமா? சத்தியமாக முடியாது. திமுகவாலையும் முடியாது, அண்ணா திமுகவாலையும் முடியாது. அப்புறம் ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இன்னைக்கு ஒருவேளை தாவேக்கா எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டாங்கன்றா தொண்டர்களை இன்னைக்கு குஷிப்படுத்தணும். இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கலந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, அதை நிறுத்தி ஆகணும். இருக்கக்கூடிய கூடாரத்தினுடைய வலிமை குறைஞ்சிக்கிட்டே வருது. புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கி பேச எவ்வளோ நேரம் கத்துவீங்க? 1 மணி நேரம்? சரி சார், ஒருவேளை இப்போ அடுத்த தேர்தலில் தாவேக்கா போன்ற எல்லாருமே வந்து தனித்து நிற்கிறாங்க பெரிய கட்சிகள் அப்படின்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த தேர்தல்? இல்லை, திமுக நினைக்கும் அளவிற்கு ஆட்சி அமைக்க இப்போ அண்ணா திமுகவுடைய வாக்கு வங்கி என்னன்றதை பாருங்க, திமுகவுடைய வாக்கு வங்கி என்னன்னு பாருங்க. ஆனால் கூட்டணி கட்சிகள்ல இருந்து தான் திமுகவுக்கு அந்த ஒரு பலம், அதிமுகவுக்கு அந்த பலம். ஆனால் தாவேக்கா கட்சி ஆரம்பிச்சு 2 வருடத்திலே வேட்பாளர் யாருன்னு இன்னும் பல இடங்கள்ல நிறைய பேருக்கு தெரியாமல உங்களுடைய தலைவரின் முகமாக மட்டுமே வைத்து அந்த அளவுக்கு ஒரு மேஜிக் திமுகவானால செய்ய முடியுமான்னு நான் கேட்குறேன். சத்தியமாக முடியாதுன்னு சொல்கிறேன். அதை தான் இப்பவும் சொல்கிறேன். இந்த 35 விழுக்காடு இவர் இப்போ உதயநிதி அவர்கள் சொன்னார், உங்களுக்கு வந்து 35 விழுக்காடு மக்கள் தான் உங்களுக்கு ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க, 65 விழுக்காடு உங்களுக்கு வந்து ஆதரவு இல்லைன்னு சொன்னவர், இவங்களுக்கு 30% மக்கள் ஆதரவு தெரிவித்தவங்க 24 பேரோட கூட்டணி சேர்ந்து 25 பேரை வச்சு கூட்டணியாக நீங்கள் வந்து ஒரு கட்சியை வச்சிங்க, இந்த தேர்தலை சந்திச்சிங்க. இந்த இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு சதவீத வாக்குகள்னு வச்சுக்கிட்டா கூட 1% வாக்குகள்னு வச்சுக்கிட்டா கூட 20% தள்ளிட்டா திமுகவுக்கு 10% தான் வாக்குகள் இருக்கான்னு தான் கேள்வி வருது. ஆமாவா இல்லையா? இப்போ படுதோல்வி அடைஞ்சிரும். அதில் மாற்றம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதுதான் படுகொலியில் போய் நீங்கள் விழ போகிறீங்க. அதுக்கான முன்னோட்டமும் அதுக்கான பேச்சும் தான் இது அத்தனையுமே. இப்போ அதே போல் எல்லாருக்குமே இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற இந்த 2 ஆண்டுகளில் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆகிட்டாருங்கிற ஒரு பெரிய ஒரு அவரை ஒரு ரோல் மாடலாக வைத்து, அதாவது தாவேக்காவே மையமாக வைத்து பலர் கட்சி தொடங்குறாங்க.
இப்போ புதிய புதிய கட்சிகள் உருவாகும் போது புதிய புதிய இயக்கங்கள்லாம் உருவாகும் போது அப்படி ஒருத்தர் வந்து பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை இப்போ கட்சி இப்போ அனௌன்ஸ் பண்ண மாட்டேன், ஆனால் ஒரு இயக்கமாக செயல்பட்டதுக்கப்புறம் ஒரு பயிற்சிலாம் வச்சு அதில் யார் பாஸ் ஆகுறீங்களோ அப்போ தான் நான் தேர்தலுக்கு அனுப்புவேங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டைலில் புதுமையாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய பார்வை ஒன்று இருக்கும். இப்போ தலைவர் தளபதி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது இங்கேருந்து மாநிலம் கடந்தெல்லாம் அட்வைஸ் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. பவன் கல்யாண்லாம் எப்படிப்பட்ட அட்வைஸ்லாம் பண்ணார், இப்படி வரணும், கூட்டணியில் நிற்கணும், ஒரு துணை முதல்வர் வாங்கிக்கணும், இப்படி போகணும், அதிமுக வந்துருச்சு, பேச்சுவார்த்தை நடத்திடுச்சு, 60 சீட்டு, துணை முதல்வர்லாம் இல்லை, அமைச்சரவையில், இப்படியெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்தீங்க. ஆனால் அது அத்தனையுமே பொய்த்து போச்சு. நீங்கள் சொன்ன அத்தனையுமே அதே பவன் கல்யாண் இன்றைக்கி என்ன பேட்டி கொடுத்தாருன்றதையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்போது ஒட்டுமொத்தத்துக்கும் தமிழகத்தினுடைய இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கானா? கிடையாது. கட்சி ஆரம்பித்த உடனே எந்த பரிச்சயமான முகமும் இல்லாமல் டெல்லியில் ஆட்சியை பிடிச்சது அரவிந்த் கெஜ்ரிவால் தான் இல்லையா? அடுத்தது இன்றைக்கி பஞ்சாபில் அப்படி தொட்டு அவர் போய்கிட்டு இருக்கிறாரு, அடுத்தடுத்துன்னு போய்கிட்டு இருக்கிறாரு. இப்போ டெல்லியில் ஆட்சியை இழந்துட்டார், அவர் மீது ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சாங்க, இன்றைக்கி அதிலேருந்து வெளியில் வந்துட்டார். அப்போ அடக்குமுறைக்கு ஆளாகிறார். ஒருத்தர் வளரும்போது அடக்குமுறைக்கு ஆளாக தான் செய்வாங்க. அப்பேற்பட்ட வளர்ச்சியை தமிழக வெற்றி கழகம் 2 ஆண்டில் வந்துருச்சு. டெல்லி வந்து ஒரு சின்ன மாநிலம், தமிழகம் போன்று ஒரு பரவிய ஒரு 234 தொகுதியை கொண்டது அல்ல. ஆனால் அப்பேற்பட்ட இடத்துல இப்பேற்பட்ட ஒரு காலூன்றல் வந்து 100 ஆண்டு கட்சிகளுக்கு மிகப்பெரிய கேள்வியும் பயத்தையும் அச்சத்தையும் உருவாக்கியிருக்கு. நம்மளால் முடியாததை அவர் செஞ்சிட்டாரு அப்படின்னும் போது அப்போது இந்த ஜனநாயகத்தோட நினைக்கிறேன் ஒரு விஜய் மையமாக வைத்து சீக்கிரமாக கட்சி ஆரம்பித்து நம்மளும் முதலமைச்சர் ஆகலாங்கிற அந்த எண்ணம் ஏன் தோணுதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, அவர்கள் அவ்வளோ ஈஸியாக விஜய்க்கு அவர்களுக்கு கிடைத்த அந்த ஹோப்பு நிச்சயமாக அதெல்லாம் ஒருபோதும் அது சாத்தியம் இல்லாதது ஒன்று. நாளைக்கு இப்போ இவர் உதயநிதி தான் படம் நடித்தார், அவர் வந்து ஒரு முதலமைச்சர்னு சொன்னால் எல்லாம் ஏற்றுப்பாங்களா? அவர் நிச்சயமாக நடக்காது. இப்போ அண்ணாமலை அவர்கள் இத்தனை நாட்களாக நீங்கள் பாசிச முகமாக தான் தெரிஞ்சிங்க. இவ்வளோ நாள் மும்மொழி கொள்கையை தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ லாஸ்ட்டாக கொடுத்த பேட்டியை பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கைக்கு எதிர்த்து பேசியிருப்பார். புரியுதுங்களா? இது சந்தர்ப்பவாத அரசியல். இந்த சந்தர்ப்பவாத அரசியல் தமிழக வெற்றி கழகத்தில் இல்லை. அதனால் தமிழக வெற்றி கழகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. அதே போல் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டின்னு முதல்வர் பேசுகிறாரு. ஆனால் பாஜகவில் இப்போ பாஜகவை விட்டு சிலர் இணைகிறாங்க. அவங்களாம் சொல்லக்கூடிய கருத்து இனிமேல் தாவேகாவுக்கும் அண்ணாமலைக்கும் மட்டும்தான் போட்டிங்கிறாங்க. இல்லை, யார் வேணால் சொல்லிக்கலாம். அடுத்தது இன்னொருத்தர் வந்துட்டு அவர் கூட சொல்லிக்கலாம். இப்போ சும்மா நானே ஒன்று சொல்லணும், ஒரு செய்தியை வந்து ஒரு பரவலாக்கணும், அந்த செய்தியை பெருசாக பேசப்படணும் அப்படின்னு சொன்னால் நான் போயிட்டு நாளைக்கு ஒரு கட்சியை ஒரு இயக்கமாக ஒரு லெட்டர் பேட் இயக்கமாக ஆரம்பிச்சுட்டு எனக்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் தான் போட்டி, நாளைக்கு நாங்கள் தான் தமிழகத்தில் வந்து ஆள போகிறோம்னு சொன்னால் அது செய்தியாக தான் இருக்கும். பேப்பரில் ஒரு செய்தி, அவ்வளோதான். அது வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்திடாது. ஒரு நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ். நன்றி சார். வாழ்த்துக்கள்.